ஹலோ கைஸ், இது உங்கள் லெவல் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவைன் டிசன்ங்கிற மனோல் எபிசோட் 49 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ குழப்பலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு கார் ஏதோ மலை பிரதேசத்தில் போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த காருக்குள்ளே இருக்கிற லாடும் எதை நினச்சி உங்களுக்கு கவலை இல்லையா? என் முன்னாடியே வந்து அந்த கண்ணியனா என்னென்னு பேசிட்டு இருக்கானுவோ, என்ன ஒரு ஜோக். அந்த நேரத்தில் வானத்தில் என்னடா அப்படின்னு எல்லாம் வாய் பொழுது பார்க்குறாங்க. என்னென்னு பார்த்தா இது எரிக்கல் வர மாதிரி இருக்கு. அவனும் உள்ளே உட்காந்துக்கிட்டு திமிராவே ஏதோ முட்டாள் பிரச்சனை பண்ண போறாம இருக்கு அப்படின்ட்டே இருக்கான். அந்த நேரத்தில் யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் ஃபுல் எனர்ஜியை கேதர் பண்ணிட்டு வரான் சுத்தியில். அவனை பார்த்தா அந்த லாடும் நீ அப்படிங்கிற நேரத்துலயே ஹீரோ அவன் கையில வச்சிருக்க கேமரா வச்சு ஒரு அடி தான் அடிக்கிற அடி எல்லாம் செதறுது. ஹீரோ கெத்தா அந்த எலிக்சர் வச்சிருக்க பாக்ஸை பிடிச்சிட்டு நிக்கிறான். பார்த்தா அந்த இடமே நொறுங்கி போய் கிடக்கு. அந்த சீன் அதோட கட் பண்ணி அந்த ரெண்டு அட்வென்ச்சர் இருக்கிற இடத்த தான் கட்டுறாங்க. அங்க பார்த்தா இல்ல என் பையனுக்கு இப்படி ஆகக்கூடாது அப்படின்னு கத்துறாங்க யாரோ. அங்க வந்து அவனோட அம்மாவும் லைஃப் சென்சார் எடுத்துக்கிட்டே ஓடியாராங்க. என்னோட குழந்தைக்கு என்னாச்சு சொல்லுங்க, இதுல ஏன் இப்படி காட்டுது, இது போய் தானே சொல்லுது. அவங்க அப்பனும் அதை பார்த்து கோவத்திலேயே இதுக்கு இம்பாசிபிள், இது ஒரு ஹைடெக்கான தொழில்நுட்பம், இது என்னைக்குமே போய் சொல்லாது. ஆனா என்னோட குழந்தை இது இப்படி நடக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த மீட்டரே உடைக்கிறான். அவன் லைட்டாக அதை ப்ரெஷர் கொடுத்ததுக்கே கீழே இருந்த எல்லாமே உடஞ்சி தெரிக்குது. அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பர்ட்டை வச்சு நான் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடிய மாட்டேன். அதை யார் பண்ணியிருந்தாலும் சரி அவனை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். அங்கே வந்து அவங்க அம்மாவும் ஒருவேளை அவன் மலையிலட்டு கீழே விழுந்திருப்பானோ, இல்லை நம்மளை எதிரிங்க யாராவது வந்து அவனை அட்டாக் பண்ணியிருப்பாங்களா, அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காதுல, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு அவனும் அழுதிட்டே வரா. அதுக்கு சாத்தியமே இல்லை, நம்ம மேலே ரிவெஞ்ச் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் தான் கொண்டுட்டேன்ல, சென்சார் ஒன்றும் ஃபால்ட்டாக இருக்காது, நம்ம பையன் ஆல்ரெடி சரி வா இங்கேட்டு கிளம்பலாம். நம்ம பையன் இன்னைக்கு ஒரு ஏலத்துக்கு போனான்னு எனக்கு தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லார் மூலியமாவும் இந்த நகரத்தை தலைக்கீழாக்கியாவது அவனை பண்ணவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு உடனே அங்கேட்டு ரெண்டு பேரும் பறந்து கிளம்பிடுறாங்க. அப்படி பறந்து போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு நேற்று என் பையன் யார் யாரை பார்த்தான் எல்லா தகவலும் எனக்கு சீக்கிரமா வேணும், உடனே சொல்லுங்க, கொஞ்சம் தாமதமானாலும் உங்களை சும்மா விட மாட்டேன், இதை யார் செஞ்சிருந்தாலும் சரி அவங்களோட முழு ஃபேமிலியும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பயங்கரமா வராங்க. இதெல்லாம் எதுவும் தெரியாம சேர்மன் சுயேஷி வீட்டுக்கு வந்து சுயேஷி அப்படி என்னதான் பண்ண போறான்னு தெரியல, எதுவும் மோசமாக பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்ச நாள் காத்துருங்க, இன்னும் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனா சுயேஷி கொஞ்ச நாள்லேயே டாப்புக்கு போயிடுவான், அதுக்கப்புறம் உங்களை நான் பத்திரமா பாதுகாக்க முடியும், அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சேர்மன் ஃபோட்டோ பார்த்து பேசிட்டு இருக்கிற நேரத்தில் டக்குன்னு சுவரு உடையுது. அங்கே வந்து இவங்க ரெண்டு பேரும் நீ தானே சேர்மன் சுயேஷி, நீயும் அப்புறம் இன்னொருத்த மாஸ்க் போட்டிருந்தவன் மட்டும்தான் என் பையன் கூட பேசுனீங்கன்னு அந்த ஏலத்தில் இருக்கவங்க சொன்னாங்க. அவங்கள பார்த்த சேர்மன் சுயேஷியும் நீங்கள் அப்படின்ட்டு பயப்படுறான் ரொம்ப. அந்த நேரத்தில் அவன் ஜஸ்ட் கையை தான் நிட்டுறான். அப்படியே சேர்மன் சுயேஷி பறந்து வந்து அவன் கையில் மாட்டாரு. அப்படி பிடிச்சவனும் யாரா அந்த அட்வென்ச்சர் அப்படின்னு சேர்மன் சுயேஷை பற்றி கேட்குறாரு. அதுக்கு சேர்மன் சுயேஷியும் நீங்கள் என்ன முட்டாள்தனமாக பேசுறீங்க அப்படின்னு பயந்துக்கிட்டே சொல்கிறாரு. அதை கேட்டவனும் உனக்கு ஒன்றும் புரியாதாடா அப்படின்ட்டு தூக்கி எறிகிறான். அங்கே மாடியிலேட்டு கீழே விழுந்த சேர்மனும் பயங்கரமாக அடிபட்டுருது. அந்த நேரத்தில் அவளும் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிஞ்சுது, இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம். அந்த அட்வென்ச்சர் நேம் ஷியோஷி, அவன் தான் சேர்மன் ஷியோஷி கூட இருந்த மனுஷன். அதோட நம்ம பையன் கூட அவனுக்கு ஏதோ சின்ன பிரச்சனையாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அவனும் சேர்மன் ஷியோஷிட்ட போய் உங்களை அவ்வளோ சீக்கிரமாக நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன், அவன் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, உன்னை தேடி நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சேர்மன் தூக்கிக்கிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் ஹீரோவை பார்த்தா ஒரு ஃபோன் பேசிட்டு இருக்கான். நீ சுயேஷி தானே? ஆமாம் சொல்லுங்க. நீ அந்த சாக்ராஸ் ஃபேமிலி கூட என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு ஒரு பேட் நியூஸ். அந்த ரெண்டு அட்வென்ச்சரும் உன்னை சீரியஸாக தேடிட்டு இருக்காங்க. நீ அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரில, ஆனால் அவங்கள உன்னை கொலைவெறியோட தேடிட்டு இருக்காங்க. நான் உன்னை முடிஞ்ச அளவு கால் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் இப்போ தான் கால் கனெக்ட் ஆச்சு. நீ பண்ணதுக்காக அவங்க ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ரொம்ப கோவமாக உன்னை தேடி வந்துட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோவும் என்னது அதுக்குள்ள அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா நான் பண்ணதை, அவங்க இப்போ உங்ககிட்ட தான் வராங்கன்னு நினைக்கிறேன், அதனால இங்கேட்டு ஓடிடு, இந்த நகரத்தை விட்டே ஓடிடு, முடிஞ்சா இந்த நாட்டை விட்டே இப்பயே ஓடிடு, உனக்கு ஒரு தங்கச்சி வேற இருக்கு தானே, அவளையும் அழிச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டே ஓடிடு, திரும்ப வராத அப்படி இவன் சொல்லிட்டு இருக்க நேரத்திலே டக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க அந்த இடத்த. அதை கேட்ட இவனும் இந்த சத்தம் அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் ரொம்ப லேட் ஆகிட்டேன், உன்னை முடிஞ்ச அளவு என் கீழே சீக்கிரமாக கொண்டு வந்திருக்கணும், அதனால் இப்போ இதை ஃபுல்லாகவே நீ தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அந்த நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் சேர்மன் சுயோஷியோட கீழே இறங்கி வராங்க ஹீரோ எதிர்க்க. சேர்மன் சுயோஷி அந்த நிலைமையில கூட சுயோஷி இங்கேட்டு ஓடிடு அப்படின்னு முடியாமல் சொல்கிறாரு. அவனும் வெறியோட வந்து அப்போ நீ தானே சுயோஷி, ஏன்டா என் பையனை கொன்ன அப்படி சொல்லிட்டு ஹீரோ கையில் வச்சிருக்க பெட்டியை பார்த்துட்டு இப்போ தெரியுது நீ அவன்கிட்ட இருந்து அதை திருடுறதுக்கு தானே என் பையனை கொண்டுட்ட, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் என் பையனை கொல்ல, அதுக்கு உன் உயிர் தாண்டா வேலை அப்படின்ட்டு சேர்மன் சுயோஷி அவன் நேராக தூக்கி போடுறான். அதை பார்த்த ஹீரோவும் டக்குன்னு போய் சேர்மன் சுயோஷியை பிடிச்சிக்கிறான். அந்த நேரத்தில் சாவுடா அப்படின்னு ரெண்டு பேரும் பயங்கரமாக அட்டாக் பண்ண வராங்க. அந்த நேரத்தில் ஹீரோவும் சும்மா இல்லாமல் கையில் வச்சு அந்த ஆமரை வச்சு அந்த அட்டாக்கை டிஃப்ளெக்ட் பண்ணுறான். டாச் பண்ண கையோட சேர்மனை குண்டி மரத்தில் உட்கார வச்சுட்டு என்னை மன்னிச்சிருங்க சேர்மன், நான் இப்படி பண்ணதுனால தான் உங்களுக்கு இப்படி நடந்திருக்கு, நான் எப்படியாவது இதில் சர்வே பண்ணி உங்களையும் இதில் காப்பாற்றுவேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ ஆர்மரை சமன் பண்ணுறான். சமன் பண்ண உடனே இப்போ முடிஞ்சா வாங்கடா அப்படின்ட்டு அட்டாக் பண்ண அவனும் ரெடியாக வரான். ஹீரோவை எதிர்த்து அவங்க ரெண்டு பேருமே ரெண்டு ரெஸ்டாரண்ட் கண்டரை நீ தனியாக சமாளிச்சலாம்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ ஒரு பூச்சி தாண்டா, உன்னை அழிக்காம விட மாட்டோம் அப்படி அவங்களும் அட்டாக் பண்ணுறதை எடுத்து ஹீரோவும் அட்டாக் பண்ணுறான். அதில் பயங்கரமாக வெடிக்குது அந்த இடமே.
அந்த அட்டாக் தாங்க முடியாம 2 பேருமே பின்னாடி தேய்ச்சிக்கிட்டு போறாங்க. இதுதான் 2 எஸ்ட்ராங் ஹண்டரோட கம்பைன் அட்டாக்கா? இது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னோட ஸ்ட்ராங் மாடு மட்டும் இப்ப இல்லன்னு வச்சுக்க, இந்நேரம் நான் இங்கேயே செத்துருப்பேன். இப்ப இருக்கிற என்னோட ஸ்ட்ரென்த்தை வச்சு இந்த 2 எஸ்ட்ராங் ஹண்டரை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அவங்கள பின்னாடி தேய்ச்சிட்டு போனதுல இவனோட பவர் நம்ப முடியாத அளவு இருக்கு. ஒருவேளை இவனுமே எஸ்ட்ராங் ஹண்டரா இருப்பானோ? நம்ம அட்டாக்லட்ட அவன் தப்பிக்க ஏதாவது டெக்னிக்ல பவர் யூஸ் பண்ணியிருப்பான். ஆனா அவனை இங்கேயே முடிச்சுட்டு தான் நம்ம இங்கிட்டு கிளம்புறோம். எனக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தா அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. அது இந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவ எந்த ஃப்ளோர்னு எனக்கு சரியா தெரியல. அதை கேட்டா அவனும் எந்த ரூமா இருந்தாலும் கவலை இல்ல, இந்த மொத்த பில்டிங்குமே டிஸ்ட்ராய் பண்ணிடு. அதை கேட்டா அவனும் பறந்து ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ணிக்கிட்டு மொத்த பில்டிங்குமே ஃப்ரீஸ் பண்ண ரெடியாவரா. உனக்கு யாரையாவது ப்ளேம் பண்ணுனா உன் பிரதரை ப்ளேம் பண்ணு, அவன் தான் என் பையனை கொன்னான் அப்படி சொல்லிட்டு அந்த பில்டிங்கே ஐஸால உரைய வைக்கிற அளவு ஒரு பெரிய ஐஸ் மேஜிக்கை யூஸ் பண்றா. அதுக்கேற்ற மாதிரியே அந்த பில்டிங் கொஞ்சம் கொஞ்சமா ஐஸ்ல உரைய ஆரம்பிக்குது. அங்க உள்ள இருக்கிறவங்கலாம் பயப்படுறாங்க, இங்க என்னடா நடக்குதுன்ட்டு. அந்த வீல் சேர்லட்டு கரீனாவும் பார்த்துட்டு இருக்கா இவ என்ன பண்றான்னு. ஹீரோவும் அங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு வேகமா பறந்து போய் அவளை அட்டாக் பண்ண பாக்குறான். அவனும் வந்த வேகத்தை அவன் கையில வச்சிருந்த கூட தூக்கி எறியறான். அதுலட்டு அவ எப்படி எஸ்கேப் ஆயிடுறா. அந்த நேரத்துல கீழே இருந்த அவனும் வேகமா ஹீரோ நோக்கி ஃபயர் லைன் அட்டாக் அப்படின்ட்டு பயங்கரமா அட்டாக் பண்றான் ஹீரோவை. சரி, இது 2 பேரும் இதோட முடிச்சிடலாம், இவனை எலும்பு கூட மிஞ்சக்கூடாது அப்படின்ட்டு வேகமா 2 பேரும் அட்டாக் பண்ண வராங்க. ஹீரோவும் சாக போற கண்டிஷன்ல இதுதான் என்னோட முடிவா, அந்த கடைசி அட்டாக் என் நெஞ்ச பயங்கரமா கிழிச்சிருச்சு. இது என்னோட முடிவா இருக்கக்கூடாது, இதுக்கு என்ன விலையா இருந்தாலும் நான் கொடுக்குறேன், ப்ளீஸ் என்னை இங்கேட்டு எஸ்கேப் பண்ணுங்க. இங்கேட்டு போயிட்டு அந்த உலகத்துல யாரையும் எதிர்க்க முடிகிற அளவு நான் ஸ்ட்ராங்கா திரும்ப வரணும். இது என்னோட தப்பு தான். திரும்ப வரும்போது இவங்க எல்லாத்தையும் நான் காப்பாற்றணும். நான் பண்ண தப்பு தான். அப்படி இவன் சொன்னது மூலயமா அந்த ரிங் ஆக்டிவேட் ஆகி ஹீரோ இங்கே டெலிபோர்ட் போய் அந்த வேர்ல்டுக்கு கொண்டு போகுது. இங்கே வந்து சிஸ்டமும் ஓஸ்டோட ஹெச்பி 0 ஹெச்பி இருக்க போகுது. அதனால ஓஸ்டோட கடைசி ஆசையான இங்கேட்டு டெலிபோர்ட் பண்ண போறோம் அப்படின்னு டெலிபோர்ட் ஆகுது. இது நேச்சர் ஆஃப் லாவே மீறதுனால ஓஸ்ட்டுக்கு இதுக்கு பெரிய பெனால்ட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோ அந்த இன்னொரு வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் ஆயிடறான். வந்த சாக்கரவும் மாஸ்டர் உங்க க்ளோத்லாம் மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஹீரோட நிலைமையை பார்த்து அவனும் அழுதுகிட்டே மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு. அங்கே சாக்கரவும் அழுதுகிட்டே ப்ளீஸ் மாஸ்டர் எந்திரிங்க அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோக்கு ஒரு கொஸ்ட் வருது, ரைஸ் ஆஃப் த டெத், நீங்கள் 30 நாளில் 100 லெவல் ரீச் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. நீங்கள் உங்கள் பாடி அளவையும் மைண்ட் அளவிலும் செத்துட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் ரியல் கார்னட்டோட வைக்காது அப்படின்னு கடைசியில் ஒரு தத்துவம் வேற சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரில. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த மானுவா எனக்கு ரொம்ப பிடிச்ச மானுவா. நானும் எபிசோட் வருமானு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வீக்லி ரிலீஸ் பண்ண மாட்டானோ, மந்த்லி தான் ரிலீஸ் பண்ணுறானோ. ரிலீஸ் பண்ணால் சீக்கிரமாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லெவல் 1 எக்ஸ்பிளைனர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.